ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6வது வீடியோ, சரிங்களா? இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்னலாம் இருக்கும், ஸோ அதை மட்டும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சலைன் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சலைன் சாயில்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலர் நிலத்தை தான் வந்து சலைன் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படுத்துக, இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது தான். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த அகர வரிசை தான். இது பார்த்தீங்கன்னா உழுவர் உலகத்தாருக்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். இது வந்து சரியான அகரவரிசையில் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சரிங்களா? இதுதான் வந்து சரியாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள். வேர்ச்சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்கல். கொடு, இந்த வேர்ச்சொல்லுடைய தொழிற்பெயர் கேட்குறாங்க. கொடுத்தல், சரிங்களா? வேர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் தள்ளு, அள்ளு, ஐ அது மாதிரி வந்து முடியும். இந்த சவுண்ட்ஸில் வந்து முடியும், சரிங்களா? கொடுத்து ஊழ முடிஞ்சால் வந்து வினையச்சம். கொடுக்கிறான், ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன வரும்னா வினையாளனையும் பெயரில் வந்து வரும். ஸோ கொடுத்த ஆல வந்து முடிஞ்சால் பார்த்திங்கன்னா அது வந்து பெயரச்சம், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. போ, போ பார்த்திங்கன்னா போனான், சரிங்களா? வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் ஸோ இறந்த காலத்தை வந்து குறிக்கும். ஸோ போனான் தான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். போகிற ஆல முடிஞ்சால் என்ன சொன்னோம் நம்ம, பெயரச்சம் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ போகுவார் வந்து வினையாளனையும் பெயர், சரிங்களா? ஆறு, ஸோ அதை மாதிரி வந்து முடிஞ்சோன்னா இருளை முடிஞ்சுன்னா அது வந்து வினையாளனின் பெயரில் வந்து வரும். படி என்பதன் வினையாளனையும் பெயர் வந்து என்னென்னு கேட்குறாங்க. படித்தவர், சரிங்களா? ஸோ படித்த என்பது பெயரச்சம். அடுத்து பாருங்கள். சென்றனர் வேர்ச்சொல் தருக, இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி செல்லு. அடுத்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. மகிழ்வித்தனன், இதோடைய வேர்ச்சொல் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மகிழ். அடுத்து பாருங்கள். நடப்பால் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிய, இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நட. அடுத்து பாருங்கள். மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பொறுப்பு, வெறுப்பு, அசலம், சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மலைக்கு வந்து 3 பொருள் இருக்குது. பொறுப்பு, வெறுப்பு, அசலம், இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, படலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இளம் பயிர் வகையை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிதல், சரிங்களா? ஸோ விலை, விலை, இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. இந்த விலைன்னா பார்த்திங்கன்னா பொருளின் மதிப்பு, இந்த விலைன்னா பார்த்திங்கன்னா உண்டாக்குதல், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவம் கோலம், சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் கூறு. கூரை, கூரை, இந்த கூரைனா பார்த்திங்கன்னா வீட்டின் கூரை, இந்த கூரைனா பார்த்திங்கன்னா புடவை. அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்குறாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தான் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. கான்சோனன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து. அடுத்து பாருங்கள். பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பால் பண்ணை அப்படின்னா பார்த்திங்கன்னா டைரி ஃபார்மு. தோல் பதனிடுதல் பார்த்திங்கன்னா டென்னிங்கு. சாயம் விடுதல் பார்த்திங்கன்னா டையிங்கு. தறி பார்த்திங்கன்னா லூம், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். மரபு பிழை நீக்குக. பால் குடித்தான் வராது, பால் பருகினான் அப்படின்னு தான் வந்து வரணும், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். சந்திப்பிழை நீக்குக. கண்காணிப்பு கருவி, இங்கே வந்து ஈக்க வரணும். கண்காணிப்பு கருவி, இங்கே ஈக்க வரணும். அசைவை நிகழும் பக்கம்தான் பார்வையை திருப்புகிறது, இங்கே வந்து இத்து வரணும். என் ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். கோழி கூவும் மரபு பிழையை நீக்குக. கோழி வந்து கூவாது, கோழி வந்து கொக்கரைக்கும், சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். பொருந்தா சொல்லை கண்டறிக. வெண்தொடர் குற்றியலுகரம் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எக்கு.
அடுத்து பாருங்கள் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இவற்றுள் பொருந்தாத சொல்லை கண்டறிக. சரி, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பஞ்சு. அடுத்து பாருங்கள் நல்கினான் என்பதன் எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எடுத்தாள். அடுத்து பாருங்கள் எதிர்ச்சொல் தருக. சோம்பல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுறுசுறுப்பு. அடுத்து பாருங்கள் எதிர்ச்சொல் எழுதுக. இரவலர் இதோடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா புறவாளர். அடுத்து பாருங்கள் பிரித்து எழுதுக. தம் உயிர் இதுக்கான சரியான பிரித்தெழுப்பு அமைப்பு முறை பார்த்திங்கன்னா தம் ப்ளஸ் உயிர். அடுத்து பார்த்திங்கன்னா சேர்த்து எழுதுக. பருத்தி ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் வட்டு ப்ளஸ் ஆடினான் என்பதை சேர்த்து எழுதுக. வட்டாடினான் ஆப்ஷன் சி. அடுத்து பார்த்திங்கன்னா அதுமாரி ஒரு பேராவனை கொடுத்துருவாங்க. அந்த பேராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து புது சிலபஸில் வந்து இருக்குது பாருங்கள். இப்பத்தில் பயின்று வரும் அணி அது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிலேடை அணி. பேராப் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்படியே படிங்க. அடுத்து பாருங்கள் இப்பத்தியில் இடம் பெரும் ஊரின் பெயர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி செங்கல்பட்டு. இளைஞர் பயணம் செய்த வாகனம் எது பேருந்து. அந்த பேராப் படிச்சிங்கன்னா அதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்பத்தியில் இடம் பெறும் வினாத்தொடரை தேர்ந்தெடு. எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இளைஞனுக்கு அடிப்பட்ட இடம் குறிப்பிடுவது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி காலு. ஸோ அடுத்து பாருங்கள் கீழ்காணும் தொடரில் ஒரு சரியாக அமைந்த தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. சரிங்களா, இந்த ஓர் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வந்து வரணும். சரிங்களா, ஒரு பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் வரணும். சரிங்களா, ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து இந்த கான்செப்ட் வந்து இருக்கும். ஆப்ஷன் பி. ஸோ பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இது வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக இருக்குது. மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். இது பார்த்தீங்கன்னா ஓர். ஸோ அது வந்து எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தான் வந்து சொன்னேன். ஒரு பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து வரணும். ஓர் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி வந்து வரணும். சரிங்களா, ஸோ கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்கள் பிழையற்ற தொடரை கண்டறிய. ஓர். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதுதான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்கள் சரியாக பொருந்தும் இணையை கண்டறிய. எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இழைத்துனா செய்து. அடுத்து பாருங்கள் சொல் பொருள் பொறுத்துக. எத்தினிக்கும் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முயலும். எத்தினிக்கும்னா முயலும். வெறுப்புனா பார்த்தீங்கன்னா மழை. கலைஞனா பார்த்தீங்கன்னா வயல். நிகர்னா பார்த்தீங்கன்னா சம். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்கள் சொல் பொருள் பொறுத்துக. பயிலுதல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா படித்தல். நாணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெட்கம். முகில்னா பார்த்தீங்கன்னா மேகம். காலன்னா வந்து எமன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2413. அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு இது ஒன்று. அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மை பிழை. கன்று டேஷ் தலையை ஆட்டியது. கன்று தனது தலையை ஆட்டியது. அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரி. என் தங்கை பரிசு பெற்றாள். அடுத்து பாருங்கள் சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் நன்றாக தேர்வு எழுதினேன். இது வந்து என்ன தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உடன்பாட்டு வினைத்தொடர். அடுத்து பாருங்கள் சரியான தொடரை தேர்ந்தெடு. அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்பது பிறவினை தொடர். சரிங்களா, ஸோ தன்வினைனா தன்னை நம்ம மட்டும் செய்கிற செயலை குறிக்கணும். பிறவினைனா நம்ம வந்து இன்னொரு செயலை வந்து நம்ம செஞ்சுருக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள் கூட்டு பெயரை குறிப்பிடு. மானா வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மாந்தோப்பு தான் கூட்டு பெயர். மாந்தோப்பு அப்படின்னு தான் வரணும். அடுத்து பாருங்கள் கூட்டு பெயரை குறிப்பிடு. கற்குவியல். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் சொற்களின் கூட்டு பெயர்கள். கீழ்காணும் சொல்லின் கூட்டு பெயர் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஆடு ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் நீண்டதொரு காலப்பகுதி என்னும் பொருளை தரும் சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஊழி. அடுத்து பாருங்கள் அகம் எச்சொல் தரும் இரு பொருளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வீடு மனம். அடுத்து பாருங்கள் சரியான இணையை
தெரிவு செய்க. எது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. அலங்காரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒப்பனை. ஸோ அவ்வளோதான் வந்து இதில் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.